Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கேரளாவில் மாதிரி வாக்குப்பதிவில் பாஜகவிற்கு அதிக வாக்குகள் பதிவானதாக சர்ச்சை எழுந்த நிலையில் அதை விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவிற்கு கூடுதல் வாக்கு பதிவானது குறித்து விசாரிக்க ஆணையிடப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவில் மாதிரி வாக்குப்பதிவு நடந்த பொழுது பாஜகவிற்கு கூடுதல் வாக்கு பதிவானது இதுகுறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கேரளாவில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதல் வாக்கு பதிவானது இதுகுறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், உச்சநீதிமன்ற உத்தரவின் விவரங்கள் என்ன? பூங்குழலி, இப்போ இந்த ஒப்புகை வாக்குச்சீட்டு எந்திரத்தையும் மின்னணு வாக்குப்பதிவுல பதிவாகக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கையும் 100% ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லி தொடரப்பட்ட மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்துல நடந்துட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு 2வது நாளா இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்துகிட்டு இருக்குது. இதுல மனுதாரர்கள் சார்பா ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கேரளாவிலிருந்து வெளியான முக்கியமான நாளிதழ்கள்ல வெளியான செய்திய ஒரு முக்கிய வாதங்களா முன்வச்சாரு. குறிப்பா கேரளாவுடைய காசர்கோடு பகுதியில மாக் ஓட்டிங் சொல்லப்படக்கூடிய மாதிரி வாக்குப்பதிவு அப்படின்றது நடத்தி பார்த்திருக்கிறாங்க. அதுல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தையும் ஒப்புகை சீட்டு இயந்திரத்தையும் 100% ஒப்பிட்டு பார்த்திருக்கிறாங்க. அதுல ஒரு வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலா விழுந்திருக்கு அப்படின்றதால மொத்தமா பதிவான வாக்கை விட எக்ஸ்ட்ரா ஒரு வாக்கு இருந்திருக்கு. அது பாஜகவுக்கு விழுந்த வாக்கா இருக்கு அப்படின்றது புகாரா எழுந்திருக்கு. இப்ப அங்க எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும், ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், அவங்க இது சம்பந்தமான புகார்களை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. இந்த செய்தியை தான் பிரசாந்த் பூஷன் இன்னைக்கு வாதமா முன்வச்சாரு. அப்போ அது குறித்த தங்களது கருத்துக்களை சொன்ன நீதிபதிகள் இது சம்பந்தமா உடனடியா இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் என்னன்னு விசாரிங்க அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விவிபேட் எந்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒப்புகை சீட்டு எந்திரம் எப்படி எல்லாம் செயல்படும், என்ன சாப்ட்வேர் அதுல பயன்படுத்துறாங்க, எந்தெந்த அதிகாரிகள்லாம் இந்த பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க, அதை மேனிப்புலேட் பண்ண முடியுமா, அதாவது அதை முறைகேடா மாத்த முடியுமா, அதுக்குள்ள பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிப்பு மாதிரியான விஷயங்கள் என்ன டெக்னாலஜில இயங்குது, என்ன தொழில்நுட்பம் இதுல பயன்படுத்தப்படுது அப்படின்ற நிறைய கேள்விகளை எழுப்புனதோடு மட்டும் இல்லாம இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள், தேர்தல் ஆணையம் சார்பாக ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் இது சம்பந்தமான விளக்கங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டு இப்போ வாதம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா மனுதாரர்கள் சார்பா சொல்லக்கூடிய விஷயம் 100% என்னனும் நிறைய இதுல குறைபாடுகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிறதுனால இதை கடந்து போயிடக்கூடாது அப்படின்ற வாதங்களை முன்வைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி எப்படி இயங்குது அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு நீதிபதிகள் இப்போ தயாராக இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடிதான் இந்த கேரளாவில் காசர்கோடு பகுதியில நடந்த இந்த ஒரு சிறு விஷயத்தை விசாரிங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்குது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.